நாகை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்குகிறது. நாகை, சிக்கல், வேளாங்கண்ணி, கீழ்வேளூர், திருமருகல், முட்டம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இரவிலிருந்தே அந்த கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், திருமருகல், சிக்கல், கீழ்வேளூர் மட்டுமில்லாமல் வேதாரண்யம் பகுதிகளிலும் கடுமையான அந்த கனமழையானது தொடர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட அதிகாலை 5 மணியிலிருந்து 1 மணி நேரம் சற்று ஓய்ந்திருந்த அந்த கனமழையானது தற்போது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் திருக்கோலையில் அதிகபட்சமாக 7.8 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாகையில் 0.9 சென்டிமீட்டர், திருப்புண்டி பகுதியில் 1.4 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணி பகுதியில் 4.2 சென்டிமீட்டர், திருக்கோலையில் 7.8 சென்டிமீட்டர், தலைஞாயிறு பகுதியில் 7 சென்டிமீட்டர், வேதாரண்ய பகுதியில் 4 சென்டிமீட்டர், கோடியர்கரை பகுதியில் 4 சென்டிமீட்டர் என தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த கனமழை பாதிப்பானது இருந்து வருகிறது. தற்போது திருமருகல், திட்டச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான அந்த கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதே சொல்லலாம். ஏனென்றால் வருகின்ற 23ஆம் தேதி அந்த ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறதை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்றிலிருந்து அந்த கனமழையானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கடலில், வங்கக்கடலில் கடல் சீற்றம் அதிகரிப்பதால் நாகை மாவட்ட மீனவர்கள் நேற்றிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு தடை விதித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மீன்வளத்துறை அதிகாரிகளின் உத்தரவை மீறி கடலுக்கு சென்றால் அந்த சம்பந்தப்பட்ட படகின் மீதும் மீனவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியான இந்த கனமழையானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.